ரவீந்திரன் துரைசாமி. ஒரு 24 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி கேள்வியே நான் வைக்கவே இல்லை, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது அரசியல் கணக்கு தான் கேள்வி. ஒரு தேர்தல் வியூகமா அவங்க ஏதாவது வகுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற கேள்வி. முதல் சுற்றில் ஷியாம் அண்ணன் கருத்தியல் ரீதியான அரசியலை ரொம்ப சிறப்பாக சொன்னார். நான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸை பேசிடலான்னு பார்க்குறேன். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு வெற்றி தான் குறி எல்லா கட்சிகளுக்கும். 2024 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 5 இடங்களை கொடுக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. ஒரு பெரிய ஆஃபர். அதுக்கு ஒரு சிலர் பேர்களெல்லாம் சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. காங்கிரஸில் இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் கூட அதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்கங்கிற தகவல் வந்தது. அப்போ நானே திருமாவளவனை சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் எங்களோட நண்பர்களோட போய் பார்க்கும்போது விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், முக ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, அது 5 சீட்டு தருவாங்க, அது உங்களுக்கு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும். அவங்களோட கட்சியின் தன்மை ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் உள்ள கட்சியின் தன்மையில் இன்றைக்கி அதிமுக இல்லை. அன்றைக்கி இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உங்கள் வாக்குகள்லாம் உங்களுக்கு வருமா, உங்கள் வாக்காளர்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆவாங்களாங்கிறது பெரிய சிரமம் என்னன்னு சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு, உண்மைதாங்கிறாரு. நான் இங்கே தான் இருப்பேங்கிறதையும் சொன்னார். ப்ளஸ் மற்ற அணி மாற்றங்களை பற்றி பேசும்போது வெற்றி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் 2009 அணி மாறினார். அந்த அணி மாறினதை மக்களே ஏற்றுக்கிடலை. பாமர மக்களே இப்படி பல்ட்டி அடிக்கிறத ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது 2009 தோல்வி அடைஞ்சவர் தொடர் தோல்வியில் இருக்கிறாருங்கிறத சொல்லி, நீங்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெறுறீங்க, வெற்றி பெறுறதை விட திமுக கூட்டணியில் தொடர்றது தான் கருத்தியலில் வேறுபாடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சகாதேவ மாதிரி என்னோட கருத்தாக இது நன்மைங்கிறத சொல்லிக்கிட்டு, நாளைக்கு நீங்கள் இன்னொரு அணி போகிறதா இருந்தால் திருமாவளவன் சிஎம்ங்கிற ஒரு அணிக்கு நீங்கள் வந்தால் அது வெற்றி பெறுதோ இல்லையோ, ஒரு அன்புமணி சிஎம்னு ஒரு 5.5% ஓட்டு எடுத்த மாதிரி திருமாவளவன் சிஎம்னு சொன்னால் நீங்கள் எடுத்த வாக்கு வங்கியோட ஒரு பெரிய வாக்கு வங்கி காட்டினீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு அது சிறப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருந்தது. அவரும் அந்த கருத்தை ஒத்துக்கிட்டார். இந்த விஜய் இந்த நட்பு இவங்களோட இந்த பாராட்டுக்கள் இதெல்லாம் வரும்போது, அப்படி ஒரு கட்டம் வரும்போது தான் திருமாவளவன் தன்னுடைய உள்ளக்கடக்கையை சொல்கிறாரு, எங்களுக்கும் சிஎம்மாக இருக்க ஆசை வருங்கிறது தான் அவரோட எண்ண ஓட்டம். ஆக இந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் தரப்போட எதிர்பார்ப்பு என்னென்னா, விஜய் பலன் நிரூபிக்காத விஜய், நல்ல பாப்புலாரிட்டி உள்ள மாநாடு நடத்தின விஜய் தங்களை சிஎம்மாக சொல்லணுங்கிறது இவங்களோட எதிர்பார்ப்பு. சகோதரர் சாகுல் சொல்கிற மாதிரி விஜய் சிஎம் கேண்டிடேட்டில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாருங்கிறது தாவேகா செய்தி தொடர்பாளர் நண்பர் சாகுலோட கருத்தாக இருக்குது. அப்போ இது எந்த சூழ்நிலையிலையும் ஒட்டி வராது. இதை பிரிட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா தலைமை போஸ்ட்டுக்கு அவர் எனக்கு ஆசை இருக்கு, அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்குங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்க கேடர்ஸும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. விஜய்க்கு ரசிகர்களும் விஜய் முதல்வருங்கில் தான் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அது விஜயகாந்த் மாதிரி 2026 2006ஆம் ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் என்ன நிரூபித்தாரோ அது மக்கள் அந்த தீர்ப்பை கொடுப்பாங்க. இந்த கட்டத்துக்குள்ள திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டுங்கிறது 24 முடிவாகி போச்சு. அப்போ மீண்டும் 26 பொசிஷன் அதை விட பெட்டராக திமுக கழகத்துக்கு இருக்குது. திமுக கழகத்துக்கு எதிராக இருந்த அணிகளோட ஸ்ட்ரென்த் இப்படின்னு ஆகிப்போச்சு. அவங்களுக்குள்ள ஒன்று சேரதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு பெருசாக போனதை விட 3.8% எடுத்த 4வது இடத்துல இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு 4.5% வாக்கு ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் அவங்க 8.2 போயிருக்காங்கன்னா 2வது இடத்துல இருக்கவங்களும் பெரிய த்ரெட் இல்லை. 3வது இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு த்ரெட் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் டிஎம்கே அணி வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது. அப்போ புதிதாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவரும் ஆன்டி டிஎம்கே பண்ணியிருக்காருன்னா ஸ்டாலின் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்றீங்களா? திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் 2024 ஃபேக்டர் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எந்த ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது 5% மேலே இருந்ததில்லை. ஷியாமண்ணனுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். இஷ்யூ ரீதியாக மூப்பனார் எழும்பி வெளியே வராருன்னா அது 20% வாக்குக்கு உள்ள தலைவர். 17% இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரம் பண்ணாமலே 77 எடுத்தார். அதே மாதிரி காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20% வாக்கு எடுத்தார். அந்த கட்சியில் உள்ள பெரும்பான்மையர் அவருக்கு ஆதரவாளர்கள் தான். அவருக்குள்ள பின்னணிங்கிறது அந்த கட்சி 40,000 பேரை சிறைக்கு அனுப்பும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் 10,000 பேரை அனுப்புனவர். அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் நரசிம்மராவை எதிர்த்து வரும்போது தான் ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு அங்கே உருபெறுதே தவிர வெறும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு நீங்கள் எந்த 1967ஆம் ஆண்டு
இந்திய எதிர்ப்பு போராட்டம், உணவு பற்றாக்குறை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சூடப்பட்டது, காமராஜர் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாருங்கும் போது நடந்த சோஷியல் நெகட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்பட்டதே ஒரு 5 to 6% வாக்கு தான். 46% வாக்கில் இருந்த காங்கிரஸ் வந்து 40% வாக்கு எடுத்து தோல்வி அடைஞ்சது. அதுவும் முதலமைச்சர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தையும் உருவாக்குன 1 to 1 எல்லா கட்சிகளுக்கு பலத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க தோக்கடிச்சாங்க. அதுவே ஒரு 5-6% வாக்கு தான் பாதிப்புன்னு சொன்னால், இப்போ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜார்க்கண்டில் அந்த பெண்கள் ஸ்கீமில் சிட்டிங் இன்கம்பன்சி கவர்மெண்ட் இன்கம்பன்சி இருந்து ப்ரோ இன்கம்பன்சி இருந்து ஹேமந்த் சோரன் ஜெயித்திருக்காப்புல. மகாராஷ்டிராவில் ப்ரோ இன்கம்பன்சி இருந்து ஷிண்டே ஜெயித்து பட்னாவிஸ் சிஎம் ஆயிருக்காப்புல. அப்போ இங்கேயும் ஆன்டி இன்கம்பன்சி தான் இருக்குங்கிறது. இது ஈரோட்டில் கடை எதிர்ப்புன்னு சொன்னவங்க, இது இங்கே விக்ரவாண்டியில் ஆம்ஸ்ட்ராங் மரணம், விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவு பார்த்துட்டாரு, அதனால நோட்டாவுக்கு ஓட்டு கூடிரும், திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சுன்னு சொன்னவங்க தொடர்ந்து அது பல்லவியாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. மு.க. ஸ்டாலினுக்கு தன்மையே ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில மு.க. ஸ்டாலின் இருக்கிறார், அவர் தந்தை. ஆனா விஜயும் ஆதவர்ஜனாவும் இதுல என்ன கால்குலேஷன் அப்ப போடுறாங்க? திமுக இவ்வளவு கம்ஃபர்டபிள் இருக்குன்னா இவங்க போடுறது என்ன மாதிரியான கால்குலேஷன், என்ன கூட்டணி? இது அவங்க கிளைம். திமுக கடன் எதிர்ப்புன்னு கிளைம் பண்ணலாம், தப்பு இல்லை. அது சாகுலதி கிளைம் பண்ணலாம், நாங்கள் ஆட்சியை பிடிப்பண்ணி கிளைம் பண்ணலாம். இட் இஸ் ஏ கிளைம். 200 அப்படின்னு சொல்றாரு, இருமாப்புடன் 200. இருமாப்புடன் 200ங்கிறது வந்து அது ஷேமண்ணனே அதுக்குள்ள பதில சொன்னார். 40 நமதே நாளை நமதே எல்லாரும் சொல்லக்கூடியதாங்கிறது ஒன்று சொல்லு. அது ஒரு இருமாப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் 40 நமதே இல்ல 200 இலக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு தேர்தலில் நின்று அவங்க வந்து வங்கி அவங்களுக்கான இது வாக்கு வங்கியுடைய சதவீத அடிப்படையிலிருந்து சொல்றதுக்கும் முதல் முறையா இறங்கும் போதே சொல்றதுக்குமானது இருக்குல்ல. அவருடைய 2வது மேடை, அது ஒரு நூல் மேடையும் நூல் வெளியீட்டு வேலையா இருந்தாலும் அரசியல் மேடையா சொல்றாரு. ஸ்டாலின் சொல்றதை இருமாப்புங்கிறார். ஸ்டாலின் சொன்னதான் இருமாப்புன்னு சொன்னார். அது ஒன்றும் இருமாப்புன்னு சொல்ல முடியாது. கனிமொழி கூட நம்ம ஒற்றுமையாக இருந்து அதை ஃபைட் பண்ணால் நாம் 200 வர முடியும் இன்னைக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அதை சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறோம்னா, 39 எம்பியும் ஜெயித்திருக்கிறாரே, அவர் தெளிவாக 39 எம்பியும் ஜெயித்திருக்கிறாரு. அவரை எதிர்த்த கட்சிகள் வந்து 2வது வந்தவங்களும் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க, 3வது வந்தவங்களும் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க, 4வது வந்தவர் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கலன்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை சட்டமன்ற வாரியா பார்த்து 200 வரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு சொல்லக்கூடியதில் தவறு இல்லை. அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். திமுக அந்த வாக்கு சதவீதம் 47லேருந்து அவங்க அதிகபட்சம் குறைஞ்சாலே ஒரு 3-4% குறையலாம். பட் சீட் கன்வெர்டபிலிட்டியில் பொறுத்தவரை தெற்கில் வேறு மாதிரி அலைன்ஸ் நடந்தால் கொஞ்சம் சீட் கன்வெர்டபிலிட்டி திமுக பாதிக்கும், நார்த்தில் வேறு மாதிரி அலைன்ஸ் நடந்தால் சீட் கன்வெர்டபிலிட்டி பாதிக்கும். அந்த 200ங்கிறதுல நான் டிஸ்பியூட் பண்ணுறேன். பட் திமுக கழகம் வந்து ஒரு 45% வாக்குகளை வந்து தெளிவாக எடுத்துருவாங்க. அலைன்ஸ் அவங்களுக்கு சீட் கன்வெர்ட்டி ஜாஸ்தி வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா 200 வரலாம். இதுதான் திமுக கழகத்தினோட பொசிஷன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். இப்ப விஜய்க்கு வந்து யாரு வந்து காம்படிட்டிவா இருக்க போறா, இல்ல இந்த அலையன்ஸ் எப்படியா இருக்கும்? இப்ப ஆதவர்ஜனாவுடைய ஸ்ட்ராட்டஜி ரோல் என்னதுல? விஜய்க்கு அலையன்ஸ் வருங்கிறது அவங்க நம்பிக்கை, வருவாங்க நம்பிக்கை. என்னோட ஆணித்தரமான கருத்து, பலம் நிரூபிக்காத விஜய் கூட யாரும் அலையன்ஸ் வர மாட்டாங்க. அப்படி அலையன்ஸ் வந்தாலும் கூட டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜய் சிஎம்ங்கிற அளவுக்கு அதை அந்தஸ்து பண்ணி பேசியிருக்கிறாரு. கடைசியாக 4% ஓட்டு எடுத்த அவர் கூட டாக்கிங் டேபிளுக்கு வந்தால் எங்களுக்கு 20 சீட்டு வேணும்னு கேட்பாரு. விஜயை காட்டி திமுக 1 சீட்டு உதயசூரியனில் தாரன்னு சொன்னாலும் அவர் தொடர் தோல்வியில் இருக்கவர் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு போகிறதுக்கு தயங்க மாட்டார். இதுதான் யதார்த்த ப்ராக்டிக்கல் பொசிஷன். விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, ஸ்டாலின் அணி ஹெவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரும் 214 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு பலமுனை போட்டியில் அவருக்கு மக்கள் என்ன ஆதரிக்கிறாங்களோ அதை நிரூபிக்கிறதுக்குள்ள தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, திருமாவளவனும் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க மாட்டார். பலன் நிரூபித்த எந்த ஒரு கட்சியும் விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்க வாய்ப்பில்லை. கமலஹாசன் தன் பலத்தை 38 வேலூர் நடக்கலை, 38 எம்பி தொகுதியில் நின்று நிரூபித்தது மாதிரி, பவன் கல்யாண் தன் பலத்தை நிரூபித்தது மாதிரி, விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஜாதி கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லி நிரூபித்த மாதிரி விஜயும் தன் பலத்தை தனிச்சு போட்டிட்டு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆனா அவர் ஏன் கூட்டணி, எல்லாருமே அதை தானே எதிர்பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொல்றதை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அவர் ஏன் கூட்டணி கால்குலேஷனுக்கு போறாரு? கூட்டணி கால்குலேஷன்ங்கிறது அவருக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இன்னைக்கு டாக்கில் இருக்காருன்னு சொன்னால் இந்த கூட்டணி அதில் வாராருங்கலாம் அவர் டாக்கில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தனிச்சு போட்டின்னா அவர் தனிச்சு போட்டி விடுவார், ஒரு வாக்கு வலி கிடைக்குங்கிற மாதிரி அவரை பற்றிய ஃபோக்கஸ் வந்து இருக்காது. இதே இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாவில்
சொல் திருமாவளவன் கலந்துக்கிட்டாருன்னா இதோட வால்யூமும் இம்பார்ட்டன்ஸும் வேற. அப்போ இம்பார்ட்டன்ஸ் யாரை வச்சு வருதுன்னா பல நிரூபித்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாட்டு விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் வெற்றி பெற்று அந்த அங்கீகாரத்தை வாங்கியிருக்கக்கூடிய திருமாவளவனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் வருது. ஸோ திருமாவளவனால் கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள பலம் நிரூபிக்காத நடிகர் விஜய்க்கும் கிடைக்குது. வெறும் திருமாவளவனாலையும் அது கிடைக்காது, வெறும் விஜயாலையும் கிடைக்காது. வெறும் விஜய் கூட இவர் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து கலந்துக்கிறாருன்னு சொன்னா அதை பற்றி யாருமே கண்டுக்க போறதில்லை. ஏன்னா கிருஷ்ணசாமிக்கு இன்னைக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளா வெற்றி பெறக்கூடிய அணின்னு நீங்க சொல்ற ஒரு அணி குறித்து ஏன் வந்து அந்த கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டு அவர் ஆதவர்ஜனா பேசுகிறார்? கடுமையா திமுகவை தானே சீன்றார் அவரு. அது தொடர் வெற்றி பெறும்போது இந்த கட்சிகளுக்கு வரக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் தான். டாக்டர் ராமதாஸுக்கு தொடர் வெற்றி வரும்போது திமுக கழகத்துக்கு 0 மார்க் போட்டார். நாங்கள் வெற்றி கூட்டணினாரு, நாங்கள் எங்கே நின்னாலும் ஜெயிப்போம்னு சொன்னார். கடைசியாக கலைஞரே டாக்டலாக அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தா முழுமையாக தோற்று போகும்னு, பாமக சேர்ந்தா பரவாயில்ல வடக்க தான் கொஞ்சம் சீட்டு ஜெயிக்கும்னு அவரே வந்து ஓவராக போயிட்டாருன்னு அதை விஜயகாந்த் ஜெயலலிதா சேராத அளவுக்கு 2009 வியூகம் அமைச்சார். டாக்டர் ராமதாஸ் வந்து 0 சீட்டுக்கு போயிட்டார். இவர் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு வாக்குகளையும் எங்களோட பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பில் உள்ள சமூகங்களையும் ஒன்று திரட்டி பாமக வந்து எல்லா தொழிலையும் தோல்வியடைஞ்சாங்கன்னா அவங்க வெற்றி பெறும்போது தங்களுக்குள்ள ஷேரை ஜாஸ்தி கேட்கறது இந்த மாதிரி கட்சியோட வழக்கம். பட் திருமாவளவனும் அதே புள்ளியில் தான் இப்போ பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் எப்போ பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணினாலும் தான் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் தாங்கிறது திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியுது. ஆளூர் ஷானவாஸ் போன்ற சோழர்கள் சொல்லும்போது நாங்கள் தோத்துக்கிட்டு இருந்தோங்கிறதும் அது கடைசியாக மக்கள் நல கூட்டணியில் அவங்க என்ன வாக்கு எடுத்தாங்கிறதும் அவங்களுக்கும் தெளிவாக தெரியுது. அப்போ ஒரு கட்டத்தில் இவங்களை தள்ளி விட்டுட்டு பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலை மாறி இவங்களுக்கு முக்கியத்துவம், இவங்களை பற்றிய டாக்கு, இவங்களை பற்றிய இஷ்யூலாம் வரும்போது இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க. இதை கொட்டி கவுக்கக்கூடிய இதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. முழுக்க திமுக அணி தான் இருப்பாங்க. திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற அணி. ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரிந்தது வியூகம் வகுப்பாளரா இன்னும் அவரே வந்து அந்த நேற்றைய அந்த இதுல சொல்லி கொண்டது வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற காரணமா இருந்து பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? அவருக்கு தெரியுதோ இல்லையோ சகோதரர் தொல் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் தெரியும். அதிமுக அணி தமிழ்நாட்டில் 23% வாக்கெடுத்தவங்க, திருநெல்வேலியில் 8% எடுத்து டெபாசிட் இழந்தவங்க, ராமநாதபுரத்தில் 9% எடுத்து டெபாசிட் இழந்தவங்க, தேனியில் 13 எடுத்து டெபாசிட் இழந்தவங்க, விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் 35% வாக்கு எடுத்திருக்காங்கன்னா அடிப்படை எம்ஜிஆர் வாக்கை விட 5% வாக்கு எடுத்திருக்காங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலையும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகளும் 2021 உருவாகாத விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகள் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர்களின் கட்சி வந்து தொடர் வெற்றி பெறனால சோசியோமீட்டரியில் ஒரு எதிர்ப்பு அங்கே உருவாயிருக்குங்கிற சூழ்நிலையில் பாமகவே டெசைட் பண்ணிக்கிட்டு குறிப்பிடத்தக்க வாக்குகள் வந்து 35% அவங்க தாண்டது காரணம் என்னன்னா பாமகவில் இருந்த விடுதலை சிறுத்தை எதிர்ப்பு வாக்குகள் ரெட்டையில தான் ஜெயிக்குன்னு போயிருக்காங்க. அந்த ரெட்டையில கூட கூட்டணி வைக்கிறது பெரிய பாமக கூட கூட்டணி வைக்கிறது தான் சமம். அது ஒர்க் அவுட் ஆகாது. 2011 மாதிரிப்பட்ட மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திருங்கிறத விடுதலை சிறுத்தைகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய ஷானவாஸ் தொடங்கி ரவிக்குமார் வர திருமாவளவன் உட்பட அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்க கோயம்புத்தூர் மாநாடுனாலும் சரி. நீங்க சொல்றீங்க களத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கலை யதார்த்தம் தெரியும் அப்படின்றீங்க. ஆனா களத்துல இருக்கிறதே போட்டோ ஷூட்டுங்கிறாரே விஜய். களத்தில் இருக்கிறது வந்து என்ன நடந்து களத்தில் அவர் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு 10.5 ஆயிரத்தை எடுப்பார். அதில் நமக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ரொம்ப நாசூக்காக எடப்பாடி பழனிசாமி நழுவிட்டார். எடப்பாடி பழனிசாமி பாதையில் கட்சி ஆரம்பித்த விஜயும் கமலஹாசன் 2.0 மாதிரி களத்துக்கு வராமல் நழுவிட்டார். களத்தில் என்ன இருக்குங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு, திருமாவளவன் போன்றவர்களுக்கு, ரவிக்குமார் போன்றவர்களுக்கு தான் தெரியும். களத்துக்குள்ளே போனவங்களுக்கு தான் கள அரசியல் என்ன. இங்கே திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவாலாம் பேசினாலும் வடதமிழக அரசியல் போலரைசேஷன் தாங்கிறது களத்துக்குள்ளே இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். கண்டஸ்ட் பண்ணலன்னாலும் களத்துக்குள்ளே இருந்து வந்தவங்கிறனால எனக்கும் தெரியும். தராசு மக்கள் மன்றம் மூலமாக கள அரசியல் தெரிஞ்ச அண்ணன் தராசு ஷாமுக்கும் நன்றாக தெரியும். பேசலாம். பவன் கல்யாண் 2019 வாங்க சார். நீங்க பவன் கல்யாணம் விட்டுருங்க சார். நீங்க தமிழ்நாட்டுல புரியும் நான் சொல்றது வியூவர்ஸ்க்கு புரியும். 19ல 7% வாக்கை நிரூபிச்சாரு. அந்த 7% வாக்குக்கு 24ல நாயுடு சீட்டு கொடுத்தாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் ஒன் டைம் ஓட்டாட்டு 2006ல 8.3% நிரூபிச்சாரு. 10% வாக்க 2009ல நிரூபிச்சாரு. 2011ல ஜெயலலிதா கேட்ட கேள்வி 2026ல இருங்க நான் கேட்ட கேள்வி நீங்க எங்கயோ போறீங்க. இல்ல மேடம் அவர் முடிச்சிரட்டும். ஜெயலலிதா மேயர் 41 சீட் கொடுத்தாங்க. பல நிரூபிக்காத
விஜயகாந்துக்கு 10-12 சீட்டு தான் கொடுப்பாங்க, வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்தாங்க. கமலஹாசன் 2019 பலம் நிரூபிச்சாரு, 21லயும் ஓரளவு பலம் நிரூபிச்சாரு. திமுக ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, பவன் கல்யாண் மாதிரி விஜய் இன்னும் பலம் நிரூபிக்கல. சீமான் 8.2% பலம் நிரூபித்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். இன்னைக்கு 18% வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியின் தலைவர் அண்ணாமலை, 23% வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியின் தலைவர் இவர் எடப்பாடி பழனிசாமி. 47 நான் 48% வரும்னு சொன்னேன். 47% பலம் நிரூபித்த ஒரு அணியின் தலைவர் ஸ்டாலின். விஜய் இன்னும் பலம் நிரூபிக்கல. தீபா ஜெயக்குமார் பலம் நிரூபிக்கல. சசிகலா அம்மையார் பலம் நிரூபிக்கல. நீங்க யாரோட கம்பேர் பண்றீங்க? தீபா ஜெயக்குமார் கூட எல்லாம் போய் கம்பேர் பண்றதுலாம் ஒரு வன்மத்தோட உச்சமா தான் நான் பாக்குறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்ற பலம் நிரூபிக்கலங்க மேடம், பலம் நிரூபிக்கலன்னு சொல்றீங்கல்ல, பலம் நிரூபிக்கலன்னு சொல்றாங்கல்ல. ஆம் ஆத்மி கட்சி முதல் தம்பி வன்மங்கற வார்த்தை இல்ல, நீங்க அப்படிதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வாண்டடாவே பேசுற அவர் வந்து யார் களத்துல இருக்காங்கன்னு தான சொல்றீங்க. அதுல என்ன வன்மம் இருக்கு? ஃபேக்சுவலா தான சொல்றாரு. ஃபேக்சுவல் தான சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா இல்ல யாரோ தூண்டி விட்டலாம் பேசல, யாரும் தூண்டி விட்டலாம் பேசல. நாங்க வந்து இது வந்து எப்படி ஆகுதுன்னா ஒரு தப்பான நரேஷன்ல போகுது. ஒரு இளைஞர்கள் அரசியலை எடுத்துட்டு இல்ல காமேஷ் இருங்க, காமேஷ் இருங்க. இல்ல நீங்க தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க சார். 2024 இல்ல 2024 எலெக்ஷன் நிக்கல. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்னதை நான் ஷாம்ட்ட மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாரநாத் கிட்ட வரேன். ரவீந்திரன் துரைசாமி, க்ரௌட் புல்லிங் கெபாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டா ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் உண்டு. கேப்டன் விஜயகாந்துக்கு 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு அது 8.3ன்னு மக்களுக்கு தெரிஞ்சது. விஜயகாந்துக்கு பிறகு கமலஹாசனுக்கு 2019 தேர்தல் முடிஞ்ச பிறகு அது 3.7ன்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி சீமானுக்கு 2006 தேர்தல் முடிஞ்ச பிறகு 1.7ன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி க்ரௌட் புல்லிங் கெபாசிட்டி உள்ள விஜய்க்கும் ஒரு வாக்கு வங்கி வலிமையை 234 தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது 2026 தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். அதாவது பலம் நிரூபிக்காத விஜய்னு சொல்லாம அந்த வார்த்தைக்கு வேற வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு நிறைவு கருத்தை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.